டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிடி அண்ட் பிஆர்டி இதற்கான ரிசல்ட்டை வெளியிட்டுட்டு இப்போ வந்து சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இப்போது இங்குள்ள வாரிய தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை என்ன ரேஷியோவில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 1:1.25 என்ற விகிதத்தில் தகுதி மற்றும் வகுப்புவாத திருப்பத்தை பின்பற்றி வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது தகுதியும் வகுப்புவாத பின்பற்றி இதையும் பின்பற்றி வெளியிட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட வகுப்புவாத திருப்பத்திற்கு ஒன்றிற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருந்தார். அத்தகைய விண்ணப்பதாரர்கள் அனைவரும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள். சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் தேர்வு வாரியத்தின் trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு குறுகிய பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் டிஆர்பி இணையதளத்தில் பதிவேற்றப்பட்ட அழைப்பு கடிதத்தை மட்டுமே பதிவிறக்க செய்ய முடியும். சான்றிதழ் சரிபார்ப்புக்காக விண்ணப்பதாரர்கள் வேறு எந்த முறையிலும் தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். சிவி குறுகிய பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அழைப்பு கடிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு இடம் மற்றும் தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழேயே பட்டியல் தயாரிப்பதிலும் வெளிவிடுவதிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வரையும் எந்த நிலையிலும் தவறிழைத்தாலும் திருத்திக் கொள்ளும் உரிமையை கொண்டுள்ளது. தவறான பட்டியல் அமலாக்க உரிமையை வழங்காது. ஆசிரியர்கள் ஆள் சேர்ப்பு வாரியத்திற்கு ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதை சரி செய்யும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பயோடேட்டா படிவம், அடையாள சான்று படிவம் அப்படின்னு ரெண்டு படிவம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன டீட்டெயில் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 போஸ்டிங்கான சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க 4 சப்ஜெக்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கணிதம், தாவரவியல், விலங்கியல், நிலவியல், இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சிவி லிஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்ற இடமும் போட்டிருக்காங்க. கணிதத்துக்கு 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளி இந்த சேத்பட் சென்னை இங்கே தான் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். தாவரவியலுக்கு 30ஆம் தேதி ஸோ உங்களோட விருகம்பாக்கம் சென்னையில் நடைபெறும். விலங்கியலில் அசோக் நகர் சென்னை, நிலவியல் வந்து சேத்பட் சென்னை. ஸோ இதுதான் உங்கள் சிவி லிஸ்ட் நடக்கக்கூடிய தேர்வு மையம். இதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து இதுக்கான ஹால் டிக்கெட் கூடிய விரைவிலேயே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ சிவியில் உங்களுடைய பெயர் வந்திருக்கா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் இந்த இடத்துல அதாவது வெப்சைட் பேஜில் இங்கே வந்துட்டு இந்த சிவி லிஸ்ட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே கணிதம்னு இருக்குது பாருங்கள். கணிதம் பார்க்கணும்னா கணிதம், தாவரவியல் பார்க்கணும்னா இது, விலங்கியல்னால் இது, நிலவியல்னால் இது. எதை டச் பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு உங்களோட லிஸ்ட்டு அப்படின்றது ஷோ ஆகும். அதில் உங்களுடைய பெயர் இடம் பெற்றிருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர், ரிஜிஸ்டர் நம்பரு, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு என்ன மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது முதற்கொண்டு ரொம்ப டீப்பாகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.